இல்ல அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லிடுறேன் பாத்தீங்களா? சரி எடுக்க சொல்றீங்க, யாருக்கு பதில் எடுப்போம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏங்க ஒரு ரியான் பராக்னு ஒருத்தர் இருக்காரு, சரி இல்ல அவருமே ரிசர்வ்ல தான் ப்ரோ இருக்காரு. இல்ல ஓகே 15 பேர் ஓகே. இல்ல அவருக்கு மரியாதை செய்யற மாதிரி போய்டும்ல, மரியாதை குறைவா நடத்துற மாதிரி. அதனால டீம்ல எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குல்ல அந்த பிளான். எனக்கு இதுதான் புரியவே மாட்டேங்குது. அதாவது இங்க ஒண்ணு சொல்றாங்க, நாங்க யூத்தை வச்சுதான் கொண்டு போக போறோம் அப்படின்னு. அதாவது ஒரு காரணம் சொல்றதுக்கு இன்னொரு காரணம் சொல்றாங்க, பட் அது இன்னொருத்தவங்களுக்கு பொருத்தி பார்க்கும்போது அது வேறையா இருக்கு. என்னன்னா எனக்கு எப்படி தோணுதுன்னா, இது பாரபட்சம் பாக்குறாங்களோ, ஃபேவரட்டிசம் இருக்கோ. சிவம் துபேயோட இன்கல்ஷன் எப்படி பாக்குறீங்க நீங்க? மேபி அந்த சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து கொஞ்சம் கிளட்ச் பண்ணதுனால அவர் மேல ஏதோ கொஞ்சம் சரி நமக்காக தம்பி கிளட்ச் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பண்ண கிளட்ச் தான் நமக்கு தெரியுமே. அவரோடே ஒரு இந்த போர்டு வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. மேபி லைக் சச்சினுக்கு அப்புறம் அந்த பேட்டன் வந்து நேராக தோனி கிட்ட பாஸ் ஆச்சு. தோனியோட பேட்டன் வந்து நெக்ஸ்ட் விராட் கோலி கிட்ட பாஸ் ஆச்சு. அப்படின்னும் போது ஃபேஸ் ஆஃப் த கிரிக்கெட் ஒரு, ஏன்னா இது வந்து அவங்களுக்கு பிசினஸ் ரீதியா ஒரு பெரிய பாசிட்டிவ் கொடுக்கும். இவங்க மூலமா நிறைய என்டோர்ஸ்மென்ட்ஸ், இது எல்லாமே நேச்சுரலா நடந்தது ப்ரோ. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு பிசினஸ் ரீதியா ஒரு பெரிய பாசிட்டிவ். அவங்க ப்ரோமோட் பண்றாங்களாங்கிறது வந்து எனக்கு தெரியல, பட் கௌதம் கம்பீர் நல்லா ப்ரோமோட் பண்றாரு. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு, ஏன்னா சுப்மன் கில்ல நீங்க பார்க்கும்போது எஸ் இஸ் எப்படி சொல்றது, ஸ்டார் பிளேயர் தான், நல்ல கிளாசிக் பிளேயர் தான், எல்லாமே ஓகே. கேஎல் ராகுல் வரும்போது அவர் எவ்வளவு பெரிய ஸ்டார் பிளேயர், அவர் எவ்வளவு பெரிய கிளாசி பிளேயர். இன்னைக்கும் சீக்கா வந்துட்டு கிளாசி ராகுல் அந்த அந்த பழைய கிரிக்கெட்டை லவ் பண்றவங்க எல்லாருமே கேஎல் ராகுல் லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு அவர் நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி. இப்போ விராட் கோலி வந்து கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டார் அவர் தான். உண்மையா சொல்ல போனா தோனிக்கு ஈக்குவலான ஒரு பாப்புலாரிட்டி அந்த இடத்துல அவருக்கு இருக்குது கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்படின்னும் போது ரொம்ப ஆர்கானிக்கா நடந்தது. இங்க ஆர்கானிக்கா நடக்கிறதுக்கு யாரும் பெருசா அந்த மாதிரி ஒரு ஸ்டார் இல்ல. உண்மையா சொல்ல போனா விராட் எல்லாத்தையுமே க்ரூம் பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாருமே பாக்குறதுக்கு போல நான் ஒருத்தர் க்ரூம் பண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில பிசிசி இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சது இவரு நாயரே அழகா சொல்லியிருக்காரு. அபிஷேக் நாயர் பாத்தீங்களா, அவரு சூப்பரா ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மேபி அவங்கள யாருக்கோ பிடிக்காதவங்கள ஒரு ஆளா இருப்பாரோ என்னமோ. அது வந்து அவருக்கு ஆக்சுவலா உள்ள என்ன நடக்கும் தெரியும் போல. பட் லைட்டா நம்ம ஐபிஎல் யார் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இடம். ஆனா அது ஸ்ரேயஸ் ஐயருக்கு மட்டும் கிடையாது அப்படின்னும் போது அது என்ன எங்களுக்கு புரியல. வாட் இஸ் திஸ் சொல்லுங்க. அவ்வளவுதான். கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஏஷியா கப்பு 2025 ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அனௌன்ஸ்மெண்ட் வந்தது பலருக்கு வந்து சந்தோஷமாக இருக்கலாம், சிலருக்கு வந்து ரொம்ப பேரதிர்ச்சியாக கூட இருக்கலாம். அந்த அதிர்ச்சியையும் சந்தோஷங்களையும் தான் நாங்கள் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம் லியோ. வணக்கம் சந்தோஷ். ஸோ உங்களுக்கு அதிர்ச்சியா சந்தோஷமா? இல்லை அதிர்ச்சி இல்லை, நான் கொஞ்சம் முன்னாடியே அதை நியூஸஸ்லாம் படிக்கும்போது அது ரிப்போர்ட் மாதிரி வந்துச்சு. நான் என்ன நினைச்சேன், சரி ரிசர்வ்லையாச்சும் ஸ்ரேயாஸ் ஐயரை வைப்பாங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் அவர் மோசமா இல்லைன்னு நினைச்சேன். பட் ஆனா சூப்பரா செலெக்ஷன் கமிட்டி சேர்மன் அஜித் அகர்கர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அவர் தப்பும் இல்லை எங்க தப்பும் இல்லைன்ட்டாரு. ஸோ அதனால அதை பத்தி இல்ல அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லிடுறேன் பாத்தீங்களா? சரி எடுக்க சொல்றீங்க, யாருக்கு பதில் எடுப்போம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏங்க ஒரு ரியான் பராக்னு ஒருத்தர் இருக்காரு, சரி இல்ல அவருமே ரிசர்வ்ல தான் இருக்காரு. 15 பேர் கொண்டதுல இருந்தாருன்னா நீங்க சொல்றதுல கேக்குறேன். சரி ரிசர்வ்லயாச்சும் எடுங்க தான் நான் கேக்குறேன். ஓகே 15 பேர் ஓகே. இல்ல அவருக்கு மரியாதை செய்யற மாதிரி போய்டும்ல, மரியாதை குறைவா நடத்துற மாதிரி. அதனால டீம்ல எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குல்ல அந்த பிளான். எனக்கு எதனால ஸ்ரேயஸ் எனக்கு இல்லை ரொம்ப ஷாக்கிங்கான ஒமிஷன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர், இன்னொன்று யசஸ்வி ஜெய்ஸ்வால். அட்லீஸ்ட் அவர் வந்து பேக்கப்ல வச்சுட்டாருங்க அப்படின்றதுக்கு வந்து சரி ஏதோ பிளான் பண்றாங்கப்பான்ற மாதிரி ஐடியா இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயரை ஏன் தூக்குனாங்க அப்படின்றதான் எனக்கு உண்மையாக தெரியல. ஏன்னா இந்த சீசன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் பேட்டர் வந்து ஸ்ரேயஸ் ஐயர். ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரப்போ ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் இதுதான். அப்படின்னும் போது ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். இல்ல எல்லாருக்குமே பண்ணிருக்கு, ஸ்குவாட்ல மத்த எல்லாருமே பண்ணிருக்கு கண்டிப்பா. அப்படின்னும் போது அந்த ஐபிஎல் அவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ற அந்த ஐபிஎல் மற்ற எல்லாருக்குமே பிளே பண்ணது எதனால ஸ்ரேயஸ் ஐயருக்கு பிளே பண்ணல அப்படின்னு பெரிய கொஸ்டின். அதுக்கு தான் ஓகே ரைட். அண்ட் இன்னொரு என்னன்னா நியாயம், இந்த ஐபிஎல்ல ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணி 301 ரன் குவிச்சிருந்த ரியான் பராகுக்கு இடம் கிடைச்சிருக்கு, 650 குடிச்ச ஸ்ரேயஸ் ஐயருக்கு இடம் இல்லையா அப்படின்றதான் எனக்குமே ஒரு பெரிய ஷாக்கா இருக்குது. உங்களுக்கு இது பிக்கெஸ்ட் ஷாக் அப்படின்னு நான் சொல்லுவீங்க? பிக்கெஸ்ட் ஷாக்குன்னு தாண்டி நான் இதை முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன், கண்டிப்பா வந்து கேப்டன் சேஞ்ச் இருக்கும். அக்சர் பட்டேல் தான் இதுக்கு பிஃபோரா நடந்த
இங்கிலாந்து சீரிஸ் T20 சீரிஸ் வந்து அக்ஷர் பட்டேல் இருந்தாரு. பட் ஆனா அவர் டெல்லிக்கும் பெருசா சோபிக்கல, இதுக்கும் பெருசா சோபிக்கல. ஸோ இஸ் நாட் அ கேப்டன் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு மூடுக்கு வந்துருவாங்க. அதே போல இவங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல ஒரு கேப்டனை க்ரூம் பண்ணி தென் வந்து அது ஓரளவுக்கு ரிசல்ட் கிடைச்சதுனால கண்டிப்பா இந்த பக்கமும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும்னு நினைச்சேன். அதே போல சுப்மன் கில்ல ரொம்ப வருஷம் கழிச்சு எப்படி சொல்றது, எனக்கு தெரிஞ்சு கடைசியா ஸ்ரீலங்கா சீரிஸ் அந்த T20 சீரிஸ்ல வைஸ் கேப்டனா இருந்தாரு. அதுதான் கடைசியாவும் ஒரு T20 ஆனதுன்னு நினைக்கிறேன் இன்டர்நேஷனல்ல. உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அவரை கொண்டு வரதுனால ஒரு 3 பேர் என்ன ஆக போறாங்கிற மாதிரியான 3 பேர் பத்தி பேசுறீங்க. கிட்டத்தட்ட சஞ்சு சாம்சன் வந்து இப்ப பேக்கப் பிளேயரா மாறிடுவாரு. ஏன்னா இவரு டீமுக்குள்ள வர்றதுனால. ஆமா, இவர் தான் ஓப்பனிங் ஆடணும். ஏன்னா நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 3 திலக் வர்மா. அதுல சேஞ்ச் வந்துச்சுன்னா நம்ம டோட்டலா இதாயிடும். ஸோ அப்படியே இந்த 3 பேருக்குள்ள ஒரு இது இருக்கும், சைக்கிள் இருக்குமோன்னு தோணுது. மேபி லைக் அது ஒரு இது. அண்ட் இப்போ சஞ்சு சாம்சன் வந்து எந்த மாதிரியான ரோல் எடுக்க போறான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. இப்போ ஒரு டீம்ல எடுக்கிறேன்னா ஜிதேஷ் சர்மா வந்து கொஞ்சம் லோவர் டவுன் ஆர்டர் வர்றதுனால லோவர் டவுன்ல வந்து இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஐ மீன் லைக் பெரிய பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. அதுமாதிரி ஜிதேஷ் சர்மா தான் ஒரே டைரக்ட் விக்கெட் கீப்பராக போக போறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு டாப் ஆர்டர் பயங்கர ஸ்டாக்டா இருக்கு. நான் அதனால தான் சொன்னேன் ஜெய்ஷ்வாலை வெளியே பேக்கப்ல வச்சது கூட எனக்கு பெருசா ஷாக் ஆகலை. ஏன்னா அவங்க டாப் ஆர்டர் பயங்கர ஸ்டாக்டா இருக்கு. உங்களுக்கு சஞ்சு சாம்சன் இருக்காரு, சுப்மன் கில் இருக்காரு, அதுக்கப்புறம் யாரு சூரியகுமார் யாதவ் இருக்காரு, அபிஷேக் சர்மா ஓப்பன் பண்றாரு அப்படின்னு போது அந்த டாப் ஆர்டர் பயங்கர ஸ்டாக்டா இருக்கு. திலக் வர்மா இருக்காரு அப்படின்னா டாப் ஆர்டர் ரொம்ப ஸ்டாக்டா இருக்கு. அப்படின்னு வந்து வேற வழி கிடையாது. ஏதோ ஒரு பிளேயர் நீங்க வெளியெடுத்து தான் போடணும் அப்படின்ற ஒண்ணு. இவ்வளவு பிளேயர் இருக்காங்களா, இன்னமும் இதுல ஒரு குறை இருக்கான். என்னது? நம்பர் 8க்கு ஒரு ஆல்ரவுண்டர் இல்ல அப்படின்றது. ஏன் ஆல்ரவுண்டர்? ஆனா வேற யாரும் ஆல்ரவுண்டர்ஸ் உங்களுக்கு பெருசா இல்லைன்ற மாதிரி தான் நானுமே சொல்லுவேன். இந்தியாவில் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்பார்ட் ஃப்ரம் ஹர்திக் யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல யாருமே இல்லதான். என்னன்னா இப்போ அதான் ப்ரோ, இவ்வளோ ஓப்பனர்ஸ் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன் டீம் வச்சுட்டுமே இங்க வந்து இப்ப 4 பவுலர் வச்சு போகும்போது இவங்களுக்கு வந்து நம்பர் 8ல ஒரு ஆளு 6 அடிக்க முடியாதனால ஹர்ஷித் ராணா வந்திருக்காராம். அதான் ஹர்ஷித் ராணா சிவம் துபேயோட இன்கல்ஷன் எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல கண்டிப்பா உள்ள சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா அந்த ஒரு ரிசர்வ்க்கு வச்சிருப்பாங்க. எப்படின்னா ரிங்குவா இல்ல தூபேவான்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பட் ஆனா மேபி 2 பேருக்குமே சான்சஸ் கிடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சிவம் துபே வந்து சிஎஸ்கேக்கு ஆட போற ரோல் வந்து இந்தியாவில் கண்டிப்பா கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா சிஎஸ்கேல வந்து உங்களுக்கு 2 டவுன்ல இந்த கொஞ்சம் ஒரு அப்பர் மேபி அந்த சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து கொஞ்சம் கிளட்ச் பண்ணதுனால அவர் மேல ஏதோ கொஞ்சம் சரி நமக்காக தம்பி கிளட்ச் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. கிளட்ச் தான் நமக்கு தெரியுமே. அவர் அவரால அடிக்க முடியல அதிரடியா. பட் இருந்தாலும் ஒத்தையா ஆடி கொடுத்து கொஞ்சம் நல்லா பண்ணார்ல. இல்ல இருக்கலாம். ஏன்னா எனக்கு சிவம் துபேயோட ரோலும் எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அவரோட இங்க சிஎஸ்கேல வந்து அவரோட பெஸ்ட் வந்து என்னன்னா 2 டவுன்ல ஆடுறது தான் அவரோட பெஸ்ட் ரோலா இருக்கும். கொஞ்சம் ஒரு அப்படி ஆர்டர் தான் வந்து ஆடிட்டு இருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நீட்டா ஆடிட்டு அந்த மிடில் ஓவர்ஸ்ல தான் அவரோட ஸ்ட்ரென்த். இன்னும் சொல்ல போனா லாஸ்ட் ஃபைனல் ஓவர்ஸ் தான் பேஸ் பவுலிங்லாம் வந்ததுக்கப்புறம் அவரோட அக்ரெசிவ் வந்து கொஞ்சம் குறையும். பெரிய லெவலில் பெரிய பிக் ரன்ஸ் அடிப்பாரான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க். அப்படிங்கும்போது அந்த மிடில் ஓவர்ஸில் அந்த பேஸ் குறையாம பார்க்கறது தான் சிவம் துபேயோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். அப்படின்னும் போது சிவம் துபே உங்களுக்கு இவ்வளோ பெரிய பயங்கரமான ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர் இருக்கும்போது சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா மாதிரியான ஆட்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக மிடில் ஆர்டரை ஹோல்ட் பண்ணி நிற்கும் போது சிவம் துபே எப்படி நீங்க உள்ள இண்டெக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. இல்ல ப்ரோ, இன்னொன்னு நீங்க அந்த மேட்ச் வந்து யுஏஇல நடக்க போகுது. துபாய் கிரவுண்டும் அபுதாபி கிரவுண்டும் ஷார்ஜால இல்லாத வரைக்கும் சந்தோஷம். ஷார்ஜாவா இருந்தா என்ன கொள்ளைக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இது வந்து ஆல்ரெடி நமக்கு நம்ம பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே பழக்கப்பட்டுருச்சு. சப்கான்டினென்டல் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே துபாய்ங்கிறது வந்து அவங்க ஹோம் கிரவுண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நேச்சுரலி வந்துட்டு அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ இஸ் ஒரு லாங் ஹிட்டராக இருக்காரு. நல்லா ஒரு 6 மாட்டினாலும் நல்ல 6 பெருசாக அடிச்சிடறாரு. ஸோ ஆனால் பட் மோஸ்ட் ப்ராபப்ளி சான்சஸ் வந்து லெஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நீங்கள் பாருங்களேன் டைட்டாகவே இருக்கு ஆல்ரெடி. நீங்கள் எப்படி ஆல்ரெடி அபிஷேக் சர்மாவை தூக்க முடியாதுன்ட்டாங்க. ஜெய்ஷ்வாலா அபிஷேக்கான்னு கேட்கும்போது அபிஷேக் தான் அப்படின்ட்டாங்க. அதே போல் அவரும் ரேங்கிங்லேயும் அவர் தான் இப்போ டாப்பில் இருக்காரு. அதே போல் திலக் வர்மாவும் ஒரு நல்ல ரோல் பிளே பண்ணிக்க. பட் ஐபிஎல்லா எடுத்து வச்சு பார்த்தோம் இந்த வருஷம்னா அவர் ஒன்றும் பண்ணல. பட் லாஸ்ட் 10 எடுத்து வச்சு பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் 2 செஞ்சுரி போட்டிருக்காரு. பட் ஆனா அவருக்கு இப்ப சான்ஸ் கிடைக்க போறது இல்ல. எனக்கு இதுதான் புரியவே மாட்டேங்குது. அதாவது இங்க ஒண்ணு சொல்றாங்க, நாங்க யூத்தை வச்சுதான் கொண்டு போக போறோம் அப்படின்னு. அதாவது ஒரு காரணம் சொல்றதுக்கு இன்னொரு காரணம் சொல்றாங்க. பட் அது இன்னொருத்தவங்களுக்கு பொருத்தி பார்க்கும்போது அது வேறையா இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க எந்த ஒரு பர்டிகுலர் யூத்துக்கு தான்
கொடுக்க போறாங்க அப்படின் போது எந்த இது உங்களுக்கு அதுல நெருடலா இல்ல இருக்கு? ப்ரோ, இப்போ ஓப்பனிங் வந்து அபிஷேக் வந்து ஹிட்ரு, ஆமா, ஆனா கன்சிஸ்டன்சி வந்து இருக்குமா அப்படின்னு ம். கேட்டா இல்ல. டவுட். ஆனா ஜெய்ஷ்வால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல T20ல இருந்து அப்படியே லைட்டா ம். தள்ளிட்டாங்க. ஆமா. ஆல்ரெடி அவரும் செஞ்சுரி போட்டிருக்காரு, ம். ஒரு 5 50s அடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 720 சம்திங் அந்த மாதிரி ரன்ஸ் வச்சிருக்காரு. ஆமா, அவர் வந்து ஆவரேஜ் கொஞ்சம் ஒரு லாங்கர் ஃபார்மேட்டுக்கு தான் அவர் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அதான் இன்னொன்னு ஆவரேஜ் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சுப்மன் கில்லோட அதிகமா தான் இருக்கு. ஜெய்ஷ்வாலுக்கு. ஆமா. அப்படின்னும் போது சரி யங்ஸ்டரா தான் வேணும்னு கேக்குறீங்க. அப்போ ஜெய்ஷ்வால் யங்ஸ்டர் தான், அவர் தூக்கி போட வேண்டியதானே அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் உங்களோட கேள்வியா இருக்குது. என்னன்னா எனக்கு எப்படி தோணுதுன்னா இது பாரபட்சம் பாக்குறாங்களோ, ஃபேவரட்டிசம் இருக்கோ. ஏன்னா சுப்மன் கில்லுக்கு வரும்போது மட்டும் கரெக்டா ஒண்ணு அவர் 11ஸ்ல எப்படியாச்சும் இருக்கணுங்கிற மாதிரியே ஒரு இது ஒரு வந்து கேப்டன்சியும் கூட வந்துருச்சு, வைஸ் கேப்டன்சியும் வந்துருச்சு. கண்டிப்பா அதை தவிர்க்கவும் முடியாது. ம். அவங்க சொல்றாங்க. அஜித் அகர்கர் என்ன அடுத்த இன்னும் சொல்றாங்க, அடுத்த ஒரு 3 வருஷத்துல அடுத்த கேப்டன் ஆக போறது அவர் தாங்க. ஒன்றும் இல்லை, இன்னும் சூரியகுமார் யாதவ் ஒரு 3 to 4 இயர்ஸ் தான் இருக்கு. அப்படின்னும் போது அடுத்த 3 to 4 இயர்ஸா? இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த இதோட வேர்ல்ட் கப் தான் நீ ஜெயிச்சா ஜெயிச்சு கொடுத்துருப்பா சந்தோஷம்னு சொல்ல போறாங்க. இல்லைன்னா தோத்துட்டா தேங்க்யூ சார். எப்படி இருந்தாலும் இந்த இதோட கலப்பி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ அது பார்ப்போம். எனக்கு நீங்க சொல்ற அந்த சுப்மன் கில்லோட வைஸ் கேப்டன்சிக்கு வரும். எனக்கு எதனாலனா ஒரு பிரான்ஸ் என்ன சொல்றது, ஒரு ஒரு ஸ்டார் பிளேயர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஒரு இந்த போர்டு வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. மேபி லைக் சச்சினுக்கு அப்புறம் அந்த பேட்டன் வந்து நேராக தோனி கிட்ட பாஸ் ஆச்சு. தோனியோட பேட்டன் வந்து நெக்ஸ்ட் விராட் கோலி கிட்ட பாஸ் ஆச்சு. அப்படின்னும் போது ஃபேஸ் ஆஃப் த கிரிக்கெட் ஒரு, ஏன்னா இது வந்து அவங்களுக்கு பிசினஸ் ரீதியா ஒரு பெரிய பாசிட்டிவ் கொடுக்கும். இவங்க மூலமா நிறைய Bro, என்டோஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே நேச்சுரலா நடந்தது ப்ரோ. நான் அதுதான் கேட்குறேன். அது நீங்க அப்போ நேச்சுரலா இருந்திருக்கு. பட் இந்த உலகத்துல இந்த மார்க்கெட்டிங் வந்து நிறைஞ்ச Influencing உலகம். இன்ஃப்ளூயன்சிங்கான ஒரு இதுல உங்களுக்கு வேற வழி கிடையாது. நீங்க ஒரு ஸ்டாரை நீங்க கிரியேட் பண்ணி ஆகணும். அப்படின்னும் போது சுப்மன் கில்லுக்கு நார்மலாவே ஒரு ஒரு குட்டி ஒரு இது இருக்குது. என்ன சொல்றது, ஒரு அவர் வரும்போதே ஒரு சின்ன ஒரு ஸ்டார் அப்படி ஸ்டார் பாய் அப்படின்ற மாதிரி தான் வந்தார். வந்து இமீடியட்டா ரொம்ப சின்ன வயசுலேயே பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் அது இதெல்லாம் பண்ணாரு. அப்படின்னும் போது நெக்ஸ்ட் இவரை தான் நம்ம ஃபேஸ் ஆஃப் ஆர் இதா போர்டா வைக்க போறோம் அப்படின்றத பிசிசிஐ முடிவு பண்ணிட்டாங்கன்னு தோணுது. அண்ட் அதனால தான் அவங்க தொடர்ந்து இந்த பிளேயரை மட்டுமே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு பிசினஸ் ரீதியா ஒரு பெரிய பாசிட்டிவ் அவங்க கொடுக்கும். ப்ரோமோட் பண்றாங்களாங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் கௌதம் கம்பீர் நல்லா ப்ரோமோட் பண்றாரு. கௌதம் என்ன சொல்றேன், ஈவன் இதுல கூட ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. என்னன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்னல் மீட்டிங்ல வந்து சூரியகுமார் யாதவுக்கும் அஜித் அகர்கர், அதாவது சேர்மன் ஆஃப் செலக்ஷன் கமிட்டி, அவருக்குமே வந்து அக்ஷர் பட்டேல் தான் வைஸ் கேப்டன்ங்கிற மாதிரி போனதாகவும், ஆனா கம்பீர் வந்து நமக்கு ஒரு யூத்தை வந்து நம்ம க்ரூம் பண்ண வேண்டியது இருக்கு கேப்டன்சில, ஃபியூச்சரை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஒரு அழகா ஒரு வார்த்தை எப்படின்னா, இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்துட்டு இந்த கொள்கை சில விஷயங்கள்லாம் பேசும்போது அவன் உள்ள வந்துருவான், அதனால நீங்க எங்களுக்கு ஓட்டு அந்த மாதிரிலாம் சொல்ற மாதிரி ஒரு நல்ல டேர்மா வந்து இவங்க பிடிச்சிட்டாங்க. யூத்து, ஃபியூச்சரு, நாங்க வந்து இப்போ வந்து அதை நோக்கி தான் நாங்க பயணப்பட்டு இருக்கோம். அதை வச்சு நல்லா போயிட்டு இருக்கு. அவங்க நான் அந்த ஒரு பாயிண்ட் நான் ஃபேரான பாயிண்டாவும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு விராட் கோலி போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேப்டன் யாரு அப்படின்ற ஒரு பேச்சு பார்க்கும்போது எல்லாம் ரோஹித் சர்மா பக்கம் திரும்பினாங்க. ரோஹித் சர்மா யாருன்னா விராட் கோலி 2 வயசு பெரியவர். அப்படின்னும் போது அப்போ உங்களுக்கு விராட் கோலி போனதுக்கு அப்புறம் ஒரு லாங் டேர்ம் கேப்டன் அப்படின்னு யாரையுமே உங்களால பார்க்க முடியல. அப்பார்ட் ஃப்ரம் ரோஹித் சர்மா ஒரு அமேசிங் கேப்டன், அந்த எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனா விராட் கோலியோட 2 வயசு பெரியவர் அவர் ரோஹித் சர்மா. அப்படின்னும் போது விராட் கோலி போயிட்டு ஒரு 3-2 வருஷத்துல இல்ல மிஞ்சி போன ஒரு 4 வருஷம் அவரால் கேப்டன்சி பண்ண முடியும். அதுக்கப்புறம் யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருதுல்ல. இப்போ விராட் கோலி வந்து ரொம்ப 20ஸ்லேயே அவர் வந்து அந்த கேப்டன்சியை எடுத்துட்டாரு. அவருக்கான அந்த ஒரு சின்ன வயசுலேயே க்ரூம் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ சூரியகுமார் யாதவ் போனதுக்கு அப்புறம் ஒரு யங்ஸ்டரை கேப்டனா போடணும் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 இயர்ஸ் மேபி இருக்கலாம் தான் எனக்கு தோணுது. சூரியகுமார் மேபி லைக் ஓகே ப்ரோ, அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி வந்து ஷ்ரேயாஸ் வந்துட்டு ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் தான். ஆனா அவர் வந்து யங்ஸ்டர் கிடையாது, அவர் 30ஸ்ல இருக்காரு. 30s தான் ப்ரோ. பட் ஆனா அவருக்கு ஒரு இது வரைக்கும் இது பண்ணிருக்காருல்ல, சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து உங்களுக்கு அவருடைய கிளட்ச் இல்லைன்னா நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சிருக்க முடியாது. ஆமா ஆமா ஆமா. ஆல்ரெடி அவரும் 2016 அண்டர் 19ல வந்து கேப்டனா இருந்தவர் தான். ப்ரூவன் கேப்டன் கூட அப்படின மாதிரி ப்ரூவன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாக் அவுட்ஸ்ல வெளில வந்துட்டாங்க. பட் இல்ல, பட் ஸ்டில் ஐபிஎல் ரொம்ப சின்ன பையனாவே இருந்து நிறைய க்ரூம் பண்ணிருக்காரு. நிறைய முறை, அதாவது எப்படி சொல்ல, கேகேஆருக்கும் இது பண்ணிருக்காரு. டெல்லிய கொண்டு போயிருக்காரு ஃபைனல்ஸ்க்கு, கேகேஆர் கொண்டு போயிருக்காரு, இப்போ பஞ்சாப கொண்டு போயிருக்காரு. பயங்கர ப்ரூவன் கேப்டன் தான். சோ அதை நீங்க கன்சிடர் பண்ணணும்ல. மேபி நான் சொல்றேன், எனக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் உங்களுக்கு அவங்க கேப்டனா போடலன்றது மட்டும் இல்ல, அவங்களை ஏன் டீம்ல எடுக்கல அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய எப்படின்னா 25 வயசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ஃபியூச்சருக்கு அப்படின்ற போது
அவரை விட இன்னும் சின்ன வயசுல வந்துட்டு ஜெய்ஸ்வாலும் இருக்காரு, அவங்களுடைய வைபவ் சூரியவன்ஷி இருக்காரு. இன்னும் இன்னொரு 10 வருஷம் அவ்வளவுதான். இன்னொரு அடுத்த ஃபியூச்சருக்கு ரொம்ப யோசிக்கலாம். அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு மேபி நம்ம வச்சுக்கலாமே. பேசுறது வந்து ஒரு மாதிரி இதா கூட இருக்கலாம் பாக்குறவங்களுக்கு, என்னடா நீங்க அதுக்கு நீ இஷ்டத்துக்கு பேசுறீங்கன்னு. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு, ஏன்னா சுப்மன் கில்ல நீங்க பார்க்கும்போது எஸ் இஸ் எப்படி சொல்றது, ஸ்டார் பிளேயர் தான், நல்ல கிளாசிக் பிளேயர் தான், எல்லாமே ஓகே. கேஎல் ராகுல் வரும்போது அவர் எவ்வளவு பெரிய ஸ்டார் பிளேயர், அவர் எவ்வளவு பெரிய கிளாசி பிளேயர். இன்னைக்கும் சீக்கா வந்துட்டு கிளாசி ராகுல் அந்த அந்த பழைய கிரிக்கெட்டை லவ் பண்றவங்க எல்லாருமே கேஎல் ராகுல லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு அவர் நிலைமை என்ன? இல்ல, ஏன்னா கேஎல் ராகுலோட சிச்சுவேஷன் வேற உங்களுக்கு. ஏன்னா கேஎல் ராகுல் இருக்கும்போது அவர் என்டர் ஆகும்போது மற்ற நிறைய ஸ்டார்ஸ் பிரைம்ல இருந்தாங்க உங்களுக்கு. ஜடேஜா பிரைம்ல இருக்காரு, விராட் கோலி, ரோஹித் அவங்க எல்லாம் பிரைம்ல இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஷிக்கர் தவான் வந்து அப்பதான் லைக் அவர் கொஞ்சம் அந்த லேட்டர் பிரைம்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்லாம் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல பெரிய ஸ்டார்ஸ் அந்த டைம்ல இருந்தாங்க டீம்ல. பெரிய பெரிய ஆட்கள் இருக்கும்போது கேஎல் ராகுல் வந்து அதனால தான் மாட்டிக்கிட்டாருன்னு தோணுது. சுப்மன் கில் வருமா அந்த அளவுக்கு பெரிய ஸ்டார்ஸ் யார் அப்படின்னு பார்த்தானா பெருசா யாருமே இல்லை உங்களுக்கு. இவங்கெல்லாம் மாஸ், அவங்கலாம் பயங்கர ஸ்டார் இல்ல. ஏன்னா இப்போ நீங்க ஹர்திக் பாண்டியாவும் ஒரு ஸ்டார் தான், ஸ்கையும் ஒரு ஸ்டார் தான், எல்லா பக்கமும் ஸ்டார்ஸ் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. இங்க யார நீங்க இல்ல நான் என்ன கேக்குறேன், விராட் கோலி, ரோஹித் அளவு பெரிய ஸ்டார்ஸா இருக்காங்க, இன்னுமே ஒரு பெரிய ஃபேஸ் இருக்குதா அப்படின்னு கேக்குறேன். அப்போ கில்லுக்கு அந்த இது இருக்கான்னு கேக்குறேன். நான் கில்லுக்கு அந்த இது இருக்குன்னு நான் சொல்லல. அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு ஹர்திக் பாண்டியாவோ இல்ல கேஎல் ராகுலோ ஸ்ரேயஸ் ஐயரோ இன்னும் அந்த விராட் கோலி ரோஹித்தோட ஸ்டார்டம் அட்டைன் பண்ணலன்னு சொல்றேன். அதனால சுப்மன் கில்ல கொஞ்சம் ஈஸியா உள்ள கொண்டு வராங்கன்னு தோணுது எனக்கு. ஆக்சுவலி ஓகே, அந்த ஸ்டார்டம் வேற. ஆக்சுவலி அதெல்லாம் வந்து ஜெனரேஷனல் டேலண்ட்ஸ்ம்பாங்க. இப்போ பும்ராவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு லெஜெண்ட் தான். ஆமா, ஆனா ஸ்டார்டம் இருக்கான்னு கேக்குறேன்ல. நான் கேக்குறேன் உங்களுக்கு விராட் கோலி மாதிரியான ஒரு மார்க்கெட்டபிள் அத்லீட்டான்னு கேக்குறேன் பும்ரா. இல்ல, அது பவுலர்ஸ்க்கு நேச்சுரலாவே அந்த இது கிடையாது. அதனால தான் கேக்குறேன். நேச்சுரலா கிடையாது, அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. சுப்மன் கில் ஒரு மார்க்கெட்டபிளான ஒரு பிளேயரா பாக்குறாங்க. இப்போ சுப்மன் கில் அவங்களை தூக்கி உள்ள போட்டு அவர்தான் ஃபேஸ் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு நாங்க காட்டுறோம் அப்படின்னா அவர்தான் அப்படின்ற மாதிரி. இப்போ விராட் கோலி வந்து கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டார் அவர்தான். உண்மையா சொல்ல போனா தோனிக்கு ஈக்குவலான ஒரு பாப்புலாரிட்டி அந்த இடத்துல அவருக்கு இருக்குது கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்படின்னும் போது ரொம்ப ஆர்கானிக்கா நடந்தது. இங்க ஆர்கானிக்கா நடக்கிறதுக்கு யாரும் பெருசா அந்த மாதிரி ஒரு ஸ்டார் இல்ல. உண்மையா சொல்ல போனா விராட் எல்லாத்தையுமே க்ரூம் பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாருமே பாக்குறதுக்கு போல நான் ஒருத்தரை க்ரூம் பண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில பிசிசிஐ இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சது இந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது தெரியல, பாக்கலாம். இன்னும் அவங்களுக்கு டைம் இருக்கு, இன்னும் 2 years தான் டைம். முடிஞ்சிச்சுன்னா அவங்க எவ்வளவு அடி வாங்குவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஐ மீன் எப்படி சொல்றது, சும்மாவே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். கொஞ்சம் இதுல சொல்லல, அங்க பாத்தில பிசுறு தட்டுனுச்சு. நம்ம ஐபிஎல் யார் பெர்ஃபார்ம் பண்றாங்க அவங்களுக்கு தான் இடம். ஆனா அது ஸ்ரேயஸ் ஐயருக்கு மட்டும் கிடையாது அப்படின்னும் போது அது என்ன எங்களுக்கு புரியல. வாட் இஸ் திஸ் சொல்லுங்க. ஆனா ஏன் பராக உள்ள கொண்டு வந்தீங்கன்றது என்னால ஏத்துக்க முடியாதுங்க, சத்தியமா சொல்றேன். பராக் வந்து ஃபியூச்சர் கேப்டன் ப்ரோ, அவரும் ஃபியூச்சர் தான், ராஜஸ்தானின் ஃபியூச்சர், அஸ்ஸாம் நாட்டு மக்களின் நார்த் ஈஸ்ட்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கிரிக்கெட் பிளேயர் வராரு. சோ அவருக்கு அவரோட ஒரு இதை வந்து கொண்டு வராங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். ரெப்ரசன்டேஷன் சொல்றீங்களா, மக்களின் ரெப்ரசன்டேஷன். சரி, ஓகே, ரைட். என்ன பாவம் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரியான ஆட்களுக்குலாம் ரெப்ரசன்டேஷன் கிடைக்க மாட்டேங்குதுங்க, ரெகக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அதான் சொல்றேன், ஸ்ரேயஸ் ஏன்னா அட்லீஸ்ட் அந்த 20 men ஸ்குவாட்லயாச்சும் கொண்டு வந்துருக்கணும் அப்படின்னு நம்ம தான் நான் பாக்குறேன். அதான் இப்போ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அஜித் அகர்கர் ஒன்னு சொல்லியிருக்காரா, இவரு நாயரே அழகா சொல்லியிருக்காரு. அபிஷேக் நாயர் பாத்தீங்களா, அவரு சூப்பரா ஒன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மேபி அவங்கள யாருக்கோ பிடிக்காதவங்கள ஒரு ஆளா இருப்பாரோ என்னமோ. அவருக்கு ஆக்சுவலா உள்ள என்ன நடக்கும் தெரியும் போல, பட் லைட்டா தெரியாத மாதிரியே பேசி முடிச்சிட்டாரு. எனக்கு அதான் புரியல. ஏன்னா இப்போ டெல்லி டேர்டெவில்ஸ்க்கு வந்து கேப்டனா கௌதம் கம்பீர் இருந்துட்டு திரும்பி அவர் வந்து அங்க கேப்டன்ஷிப்பை கொடுக்கும் போது அது யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான் வாங்குறாரு. ஓகேவா, அந்த பிரச்சனையா இருக்கும் தெரியல. மேபி என்கிட்ட இருந்து கேப்டன்ஷிப் கொடுக்கலாம். அப்போ அவரே தான் வந்து சொன்னாரு, நான் அன்ஃபிட் மாதிரி தோணுதோங்கிற மாதிரி சொல்லிட்டு டெல்லி, ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் விளையாண்ட டெல்லியில தான் நான் வந்து ரிட்டையர் ஆவேங்கிறதெல்லாம் சொன்னாரு. அவரு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள் தான். லைக் எப்படி சொல்றது, அவருக்கு ஒரு இது வச்சிருப்பாரு நினைக்கிறேன், வரைமுறை வச்சுக்கிட்டு அதுல போயிட்டு இருப்பாரு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஒரு ரொம்ப பெரிய ஒரு புது எறாலா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க கத்துக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதான் அப்படிதான் தோணுது. நம்ம ஒரு இதை பார்த்துட்டு இருக்கோம். பட் இது எப்போதுமே இந்த ஸ்ட்ரிண்ட் வந்து இருந்துட்டு இருக்கும். ஒன்னு செலெக்ஷன் கமிட்டியை இவங்க வச்சு செய்வாங்க, இல்லனா செலெக்ஷன் கமிட்டி பிளேயர்ஸை வச்சு செய்யும். இந்த டைம் 2 பேரும் சேர்ந்து நம்மள வச்சு செஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. நீங்க அதோட முடிச்சுக்கங்க, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, ஓகே, சோ நன்றி. அண்ட் உங்களோட ஒபினியன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை.